வணக்கம் மக்கள், இன்னைக்கு நம்ம பாத்தீங்கன்னா கரப்படத்து ட்ரெயிலர் தான் பார்க்க போறோங்க. இதை வச்சு நம்ம போயிடலாம். வணக்கம். முக்கிய செய்திகள். 6 மாதங்களாக நடைபெற்று வரும் வளைகுடா போரின் உச்சகட்டமாக குவைத்தில் உள்ள நூற்றுக்கணக்கான எண்ணெய் கிணறுகளுக்கு ஈரான் இன்று தீ வைத்தது. இந்த செயலானது உலக பொருளாதாரத்தில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று அஞ்சப்படுகிறது. விஜுவல் செம்மையா இருக்கு. Danish 54. திங்கட்கிழமை ராத்திரி ஒரு பேங்க் கதவை உள்ள போய் திருடி இருக்கான். ஆனா அவன் அதோட நிறுத்தல. அடுத்த நாளே பட்ட பகல்ல இன்னொரு பேங்குக்கு போய் கொள்ளடிச்சிருக்கான். அப்போ அவனுக்கு ஏதோ அவசர தேவை இருக்கு. விஜய் பிரகாஷ் திரும்பி வந்ததுல எனக்கு சந்தேகமா இருக்கு. ஏன் அப்படி பேசுற? அவன் திருந்தி தான் வந்திருக்கான். எங்க போயிட்டு வர? ஒரு வேலையா போயிட்டு வர. என் நிலைமை உங்களுக்கு புரியாது. அடுத்த மதுரையில் ஒரு இடம் இருக்கு, பண்ணிருக்கேன். எப்படி 4 லட்சம் அப்படின்னா அவன் திருப்பி திருடலாம். தெரியாது எனக்கு. என்ன பண்ண சொல்றேன்? கண்டிப்பா திருடுவான். நீங்க பணத்துக்கு என்னென்ன பண்ணுவ? எல்லா பக்கமும் போலீஸ் இருக்காங்க. ஓடவா விடுறாங்க. இதான் ஜி பிரகாஷ். இன்னைக்கு அவன் கண்டிப்பா மாட்டுவா சார். ஒன்னு உயிரோட இல்ல போனமா. ஸோ நல்லா இருக்கு. ஓகே, எனக்கு என்ன பண்ணுறதுன்னா, அந்த ஆயிலை பற்றி ஒன்று பேசுகிறாங்க. ஓகேயா, அதுக்கும் நம்மளோட கதாநாயகிய தனுஷுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சம்மந்தம் இருக்குன்னு நினைக்கிறேன். அவர் அதுதான் திருடுறாருன்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு தேவைக்காக ஒரு திருடர் ஆகிறாருன்னு நம்புகிறேன். ஓகேயா, ஸோ ஆனால் அவரோட திருட்டுறவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கொஞ்சம் நல்லாவே பண்ணியிருக்காங்க. அந்த சீனில் காமிச்சிருக்காங்க. அந்த பாம்பு வந்து பூட்டுக்கு வச்சு வெடிக்கதா இருக்கட்டும், அதெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு விக்னேஷ் ராஜா இருக்கல, அவரோட ஒரு டச் தான். ஏன் சொல்றேன்னு, நீங்க போத்துல பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அந்த டீட்டெயிலிங்லாம் செம்மையா இருக்குங்க. ஒரு தெர்மோமீட்டரை வச்சு ஒருத்தனோட பணம் வந்து ஒருத்தர் இறந்திருக்கான எவ்வளவு நேரத்தில் இறந்திருக்கான்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிற அந்த டீட்டெயிலிங்கா இருக்கட்டும், அதை காதுக்குள்ள வச்சு பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய டீட்டெயிலிங் பண்ணியிருப்பாரு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். நிறைய கதைகள்ல வந்து சொல்லப்படாத விஷயத்த வந்து அவர் சொல்லியிருந்தாரு. அதனால போர்த்துகல் வந்து வேற லெவலில் சக்கப்போட்டு போட்டுச்சுன்னு சொல்லணும். மோஸ்ட் ஃபேவர் பண்ணுவோம் சொல்லலாம். அண்ட் தென் அதுல அந்த த்ரில்லர் கிரைம் டீட்டெயிலிங் செம்மையா இருக்கும். ரொம்ப பிடிக்கும். வேற இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு த்ரில்லரான படம் தான், ஒரு கிரைம் படம் தான். இதுலயுமே அந்த பூட்டுக்கான டீட்டெயிலிங்லாம் வந்து செம்மையா வச்சிருக்காங்க. விஷுவல் செம்மையா இருக்கு. தனுஷ் ஆக்டிங் செம்மையாவே இருக்கு. அண்ட் நல்லா இருக்குங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த படம் வந்து ஒரு பக்கா ஸ்டோரி என்ற இருக்க போது கிளியராகவே தெரியுது. எனக்கு இந்த படத்தோட செகண்ட் ஹீரோவா நம்மளோட ஜி பிரகாஷ் இருக்க போறாரு. எதிர்பார்த்த மாதிரி பின்னாடி வந்து நம்ம தனுஷுக்குன்னு வச்சு சேவார்ல ஒரு பிஜிஎம் வச்சு போட்டிருக்கிறாரு. நல்லாவே இருக்கு. படம் வந்து உண்மையாக கொஞ்சம் ரூரலாக இருக்கு. ரூரல் கிரைம் த்ரில்லராக இருக்க போது நினைக்கிறேன். பார்க்க ரொம்ப நல்லா இருக்கு. April 30 வருதாங்க. ஸோ வந்தாங்க நம்ம தியேட்டர் போய் பார்ப்போம். ஸோ இந்த ரேஷனுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். ஒரு பிடிச்ச லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த புது ரிவ்யூல புது ரேஷனை பார்க்கலாம்.